சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர் நமக்காக சொல்ல மாட்டேன், பாதி சத்தம் வரல. ஆண்டவர் சொல்ல மாட்டீங்க, நமக்காக இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே சொல்லுவோம், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், அந்த எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித ஆமே இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கின்றார், அவர் அதிசயம் செய்கிறவராக இருக்கின்றார், இன்றும் செய்து கொண்டே இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்றால் அவர் செய்கிறவர், சகலத்தையும் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா. கர்த்தர்னு சொல்லும் பொழுது அவர் எனக்கு எஜமானன், அதே சமயம் அவர் எனக்கு ஆலோசனை தருகிறவர். ஒரு அல்லேலூயா. இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, நம்ம பாட்டு படிக்கும் போதும் சரி, தேவன்கிற வார்த்தையை பயன்படுத்துற எல்லா இடத்துலையுமே அவர் எனக்காக எல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. அவர் எனக்காக குறித்திருக்கிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தராய் இருக்கிறார் என்று நாம பாடும் பொழுதும் ஜெபிக்கும் போதும் அல்லது நம்ம துதிக்கும் போதும் கர்த்தருங்கிற பேரை நீங்க பயன்படுத்தும் போது உங்கள் எண்ணங்களிலே உங்கள் இருதயங்களிலே வரவேண்டிய ஒன்று என்றால், வழி தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம் இருக்கிறது, என்ன செய்யணும்னு தெரியல, இதுக்கு மேல போகிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல புரியல அப்படின்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எஜமானனாக இருக்கிறபடினால, அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினால அவர் உங்களை தாழ்ச்சி அடையவே விடவே மாட்டார். ஒரு ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நமக்காக இருக்கின்றார். சொல்ல மாட்டீங்க? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தலாமா? இஸ்ரவேலின் தேவன் நமக்காக இன்றும் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 விதமான காரியங்களுக்காக அவர் நமக்காக இருக்கின்றார். ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா.
உலகத்திலே நாம் வாழ்கிறோம், உலகத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, எல்லா விதமான சோதனைகள் உண்டு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் அவதரித்த போது எல்லாரிடத்திலும் சொன்னது உண்மையிலும் உண்மையாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே நாம் வாசித்திருக்கின்ற இந்த பிரசங்கியருடைய புஸ்தகத்தை, வசனங்களை நாம் புதிய தரிசனத்தோடு கூட பொருத்தி நாம் அலசி ஆராயும் பொழுது, ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை நாம் காண்கிறவர்களாய் இருந்தால் அவர்களை தேற்றுவதற்கு நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் நம்பினால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்திலே நாம் தேவனை அறியாது இருந்தோம். ஆண்டவரை குறித்து அறியல. நாம ஆண்டவர் யாருன்னே தெரியாது. நாம ஏற்கனவே சொன்னது போல நாம குலதெய்வ வழிபாடு முறையில் இருந்தோம். நம்ம முன்னோர்கள் அவர்கள் மரித்து அவர்களை நாம் தெய்வங்களாக்கி கொண்டு கும்பிட்டு வந்தோம். பூஜை நமஸ்காரங்களை எல்லாம் செய்து வந்தோம். உங்களில் பலரும் பலவிதமான காரியங்களிலே முற்காலத்திலே ஈடுபட்டவர்களாக இருந்திருப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய முற்காலத்திலும் நான் எப்படிப்பட்டவன் என்று நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, நாம ஆண்டவர் யாருன்னே தெரியாதவங்களைத்தான் முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், இருந்தோம். ஆனால் இப்போது அந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் பேர் இயேசு, அவர் சகலத்தையும் செய்கிறவர் என்று நன்கு அறிந்து அவர் பின்னே ஓடி வந்தோம். அவரை ஏற்றுக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அவர் எனக்காக மரித்திருக்கின்றார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கின்றார். அவர் நான் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், மரித்திருக்கின்றார். அவர் எனக்காக பரிகாரம் செய்திருக்கின்றார். ஒரு அல்லேலூயா. வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு, பயங்கரமான சோதனைகள் வந்துச்சு, என்ன செய்யணும் தெரியல, யாருக்கிட்டையாவது போனா எனக்கு விமோச்சனம் கிடைக்குமா, என் பாவத்திற்கு பரிகாரம் எங்க போனா செய்ய முடியும் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் நான் அங்கங்க விதைச்சு பார்த்து எனக்கு எதுவும் கிடைக்கலங்கிற பட்சத்திற்கு கர்த்தராகிய இயேசு எனக்காக எல்லாம் செய்வார் என்று நம்பி வந்தேன். அவர் என்னை இன்று கைவிடாமல் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை நாம் கையில் தூக்கி நம்ம செய்யணும், வளர்க்கிறோம். அதை அந்த தாய் பராமரிக்கிறார்கள். அது பிறந்தது முதல் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அதுவா தன்னுடைய வேலைகளை செய்கிற வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதற்கு தேவையான உணவை ஊட்டி அந்த குழந்தையை படிப்படியாக தேற்றி என்ன செய்யறாங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே போல கிறிஸ்துவுக்குள்ள நாம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம ஒரு குழந்தையை போல நாம இருக்கிறோம். நம்மளை தேற்றுவதற்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் திருவசனம் என்கிற ஞானப்பாலை நமக்கு கொடுத்து என்ன செய்கிறாரு, அவர் நம்மை எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நாம கொடுக்கப்பட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நம்மளை ஆட்டி அடக்கி வச்சிருக்கிறாங்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை தேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நாம நம்முடைய சாட்சிகளை நாம பின்னாடி இப்ப திரும்பி பார்ப்போம். நாம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நாம இன்னைக்கு நின்று ஆண்டுடைய வசனத்தை இந்த இடத்துல கேட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம நம்முடைய சாட்சிகளை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாங்க, அதனால நான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என் கஷ்டங்களை எல்லாம் மாத்தினாங்க, அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்ன செய்றேன், நின்று கொண்டிருக்கிறேன். நான் மனுஷனை நம்பி நான் என்ன செஞ்சேன், ஏமாந்து போனேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என் பணம் எல்லாம் குடும்பத்துல தங்காம என் பணம் என்னை விட்டு பேய் விட்டது. எனக்கு சேமிப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு துணை செய்தா, என் கடனை எல்லாம் மாற்றிட்டாரு, என் கஷ்டத்தை எல்லாம் மாற்றிட்டாரு. ஆண்டவர் இப்போது என்னை தேற்றுகிறதுனால நான் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர் நம்மளை குறித்து திட்டமாய் அறிந்து வைத்திருக்கிறதுனால அவர் நமக்காக எல்லாம் செய்வதற்காக இன்றும் நம் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஏன் பாஸ்டர் தொடர்ந்து நீங்க இப்படியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவசனத்தை நாம அதிகமா கேட்டுக்கொண்டு இருக்க நாம் திருவசனத்துக்கு ஏற்றார் போல மாறிவிடுவோம் என்கிற காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் திருவசனங்களை உபதேசிப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக அவர் ஊழியக்காரர்களாகிய எங்கள் கரங்களில் கொடுத்து உங்களுக்கு போதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் உண்மையா பொய்யா, சத்தியமா ஏமாத்துவாலையா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் உங்கள் கரங்களிலும் வேதத்தை கர்த்தர் அருளி செய்திருக்கின்றார். வேதத்தை தூக்கி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் எனக்கு பரிசாய் கொடுத்திருக்கின்ற வேத சத்திய வசனத்திற்காக ஒரு அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அப்ப ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் என்ன செய்கிறாருன்னா, மனிதன் பாவம் செய்த பிற்பாடு தொடர்ந்து உலகத்திலே ஜன கூட்டங்கள் பெருகி வரும் பொழுது ஆதாம் முதல் நோவா வரைக்கும் பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் பார்க்கின்றார். ஒரு மனுஷன் கூட பக்தி செய்யல, ஆண்டவர் பிரியமா என்ன செய்யல, யாருமே இல்லை. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், நோவாவுக்கு கடவுளுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், மனம் இறங்குகிறார். ஒரு சொல்லுங்களேன். அப்ப பாவம் செய்து கொண்டே பக்தி இல்லாமல் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களாக மனுஷனை ஏண்டா படைச்சேன் அப்படின்னு கடவுளே மனஸ்தாபப்படுகிறதுக்கு ஏதுவாக மனிதன் நடந்து கொண்ட காரணத்தினாலே மனிதனை மீண்டும் புதிய சந்ததிகளாக பக்தியுள்ள சந்ததிகளாக ஆண்டவர் உருவாக்குவதற்காக நோவாவின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேழையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அன்று யாரெல்லாம் பாவம், யாரெல்லாம் அக்கிரமம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதமாக சண்டையோடும் பொறாமையோடும் கலகத்தோடு கூட இருந்த எல்லோரையுமே ஜலத்தினால் மூழ்கடித்து என்ன செய்கிறார், கொன்று விடுகிறார். ஒரு லட்சங்களேன், அவர்களை காப்பாற்றுவதற்கு தேவன் நேரத்தை கொடுத்திருந்தார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்திருக்கின்றார். நோவாவின் மூலமாக வார்த்தை பேசப்பட்டது. மழை வரும், மழை வரும், மழை வரும், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று வார்த்தை பேசப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஜனங்கள் யாரும் மழையை பார்க்கல. மழையை குறித்ததான எந்த ஒரு ஞானம் அவர்களுக்கு இல்லாது இருந்ததுனால அந்த செய்தி அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் போய்விட்டது. ஆனால் அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்று நம்பின நோவாவையும் நோவாவுடைய மனைவியும் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றினார். நோவாவுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை ஜனங்கள் இருந்தார்களோ அவர்களிலே முக்கியமாக ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். யாக்கோபின் புத்திரர்களான இஸ்ரவேல் புத்திரர்களை கடவுள் என்ன செய்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே சில நேரம் பிரியமா இருக்கிறாங்க, சில நேரம் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை செய்றாங்க, சில நேரம் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள், சில நேரம் என்ன செய்றாங்க, பாவத்தோடு இணைந்து கொள்கிறார்கள், சில நேரம் ஆண்டவரிடத்தில் உபவாசம் எடுத்து ஆண்டவரிடத்தில் நல்லா ஜெபிக்கிறாங்க, பல நேரங்களில் உபவாசங்களை ஏறெடுக்கிறது இல்ல, தங்கள் பாவ வாழ்க்கையோடு கூட இஷ்டப்பட்ட வழிகளிலே என்ன செய்றாங்க, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவர்களை இமைப்பொழுது கைவிட்டு விடுகிறார். என்ன செய்து விடுகிறார், இமைப்பொழுது கைவிட்டு விடுகிறார். அந்த இமைப்பொழுது கைவிட்ட நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய தேவர்களை பின்பற்றி நடக்கிற அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்றாங்க, மூன்றில் ஒரு பங்கு என்ன செய்றாங்க, சிறைபிடித்து கொண்டு போயிறாங்க. மற்றவர்களை எல்லாம் என்ன செய்றாங்க, விட்டுட்டு போயிறாங்க. மனைவிகளை பிள்ளைகளை எல்லோரையும் துன்பப்படுத்துகிற காரியங்களுக்குள்ள அவர்கள் ஈடுபடுகிறாங்க. அடி மேல அடி கொடுத்து, உதை மேல உதை கொடுத்து, உணவு கொடுக்காம, எதையுமே கொடுக்காம கஷ்டங்களையே கொடுத்து அவர்கள் என்ன செய்றாங்க, பழக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த கஷ்டங்களையும் தாங்கி கொண்டிருக்கிற அவர்களுக்கு தேற்றுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவர்கள் வடிக்கிற கண்ணீருக்கு துடைப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தர் அங்கே இருந்து கொண்டுதான் இருந்தார். ஒரு லட்சங்களேன், அவர்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் ஒடுக்கப்படுகிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை திரும்பி பார்க்குமா, நான் உண்டாக்கின, நான் பக்தியுள்ள சந்ததியாய் தெரிந்து கொண்ட அழைத்திருக்கின்ற இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் எல்லோரும் என்னை எப்போது பார்ப்பார்கள், என்னிடத்தில் எப்போது பேசுவார்கள், எப்போது என்னோடு கூட ஐக்கியமாவார்கள், உறவு கொள்வார்கள், என் வார்த்தைக்கு எப்போது செவி கொடுப்பார்கள், நியாயபரமான சட்டங்களை எல்லாம் அவர்கள் எப்போது கைக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் சாலமோன் ஞானி மூலமாக இந்த பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து அந்த திருவசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அலுவலச்சங்களேன், நாமும் பல நேரங்களில் ஆண்டுடைய திருவசனத்தை விட்டு, திருச்சபையை விட்டு, திருச்சபையில் சொல்லப்படுகிற சகல சட்டதிட்டங்களை விட்டு நாம கீழ்ப்படியாம விலகி போகிறதுனால நம்மளை தேற்றுறதுக்கு ஒரு நபர் கூட இல்லையே என்கிற ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே உண்டாகிறது. பிசாசு உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார் என்கிற நினைவு கூட இல்லாம நாம இருந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு தேற்றுகிற காரியம் என்ன செய்யாது, வராது. எப்போது ஆண்டவருடைய ஆலயம் பக்கமோ, ஆண்டவர் பக்கமோ, ஆண்டவருடைய வசனத்து பக்கமோ நாம திரும்புகிறோமோ அப்பொழுது தேற்றுகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். சொல்ல மாட்டீங்க? அப்ப புதிய காரியங்கள், பெரிய காரியங்கள், அதிக காரியங்கள் செய்த அவரை போலவே நாமும் பெரிய காரியங்கள், அரிய காரியங்கள், புதிய காரியங்கள், ஒருவரும் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்களை நம் மூலமாக சமுதாயத்துக்குள்ள தேவன் செய்ய விரும்புகிறபடினால நாம இப்போது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தேற்றுகிற விஷயம் நமக்குள்ளே உண்டாகும். ஜெபம் பண்ணுவதற்கு பலர்
என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு ஜபக்கூட்டத்தை காரிசேரியில் முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது மேட்டூர்லேருந்து நான் ஃபோன் பண்ணுறையா, என் பெயர் முருகன், உங்களுடைய திருச்சபையினுடைய அந்த செய்தியினுடைய வீடியோ நான் பார்த்தேன், உங்கள் தகப்பனாருடைய வீடியோவும் பார்த்தேன், உங்கள் வீடியோவும் பார்த்தேன், தொடர்ந்து உங்கள் செய்தியை நினைச்சிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா நாளைக்கு நான் என்ன செய்ய பண்ணுறேன், நான் சிவகாசியில் இருந்து திருப்பி நான் என்ன செய்யணும், வீட்டுக்கு போனோம், மணி என்ன செஞ்சிருச்சு, அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவரும் சந்தோஷமா ஆயிட்டாரு. மறுநாள் இங்கே மம்சாபுரத்தில் நேற்றைய தினத்தில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அவர் என்ன செஞ்சாரு, ஃபோன் பண்ணிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, போனை ஆன் பண்ணிட்டு அவர் செய்தியெல்லாம் கேட்கட்டும், அவர் இந்த சத்தியத்தை அவர் கேட்டார்னா அவர் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன செய்வாரு, பேசுவாரு. அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தாரோ அந்தந்த இடத்தெல்லாம் தேவன் அவர்களை தேற்றுவார்னு நம்பி என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன். அவரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக திருவசனத்தை கேட்டுக்கொண்டே அதுக்கப்புறம் 20 நிமிஷம் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தையும் அவர் என்ன செய்யறாரு, கேட்டுக்கொண்டா இருக்காரு. அவருக்காக நாங்கள் எல்லோருமே ஜெபிக்கும் பொழுது அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அவரு எங்களுக்கு என்ன செய்யறாரு, சொல்றாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னார். ஒரு இல்லைங்களேன், எல்லாரும் ஒரு இல்லையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம் ஐயா, ஐயா நான் என் தாயாரோடு கஷ்டப்படுறேன், என் அப்பா மறிச்சிட்டாங்க, எனக்கு வயசு 43, என் அன்பான மனைவி செத்து போயிட்டா, என் பிள்ளையும் செத்து போச்சு, நானும் என் அம்மாவும் அனாதையா இருக்கிறோம், எங்கேயோ இயேசுவை பத்தி நான் அறிஞ்சுக்கிட்டேன், முழுமையான ரட்சிப்புக்குள்ள நினைச்சல வரல, ஆனா உங்க செய்தி மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட போன் பண்ணணும், உங்க சபைக்கு நான் என்னைக்குனாலும் என்ன செய்வேன், ஒரு நாள் வருவேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு, என்கிட்ட சொல்லும்படி அவரை ஏவி இருக்கிறார்னு அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சரியான ஒரு இணைப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போல பல இடங்களிலிருந்து நம்முடைய திருச்சபையை திரும்பி பார்க்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த வருஷத்திலிருந்து தொடங்க ஆரம்பித்து விட்டார். அவர் இந்த இடத்தை மறுரூபப்படுத்துவதற்கு என்ன செய்கிறாரு, இறங்கி விட்டார். இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களை எல்லாம் தேற்றி உங்களை பலவானாக மாற்றும்படி அவர் விரும்பி கொண்டிருக்கின்றார். அவர் விரும்புகிறதுனால தேற்றுகிற எனகை, தேற்றுகிற என் குடும்பத்தை, தேற்றுகிற என் ஊழியத்தை, தேற்றுகிற சபையை, எல்லைகளை, விரிவாக்கத்தை எல்லாவற்றையும் தேற்றுகிறதுனால அவர் உண்மையிலே நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட தான் இன்னும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அறியாத ஜாதிகள், தெரியாத ஊரு, எங்கெங்கோ இருந்து நம்ம இடத்துல செய்றாங்க, போன் பண்றாங்க. மதுரையில் இருக்கிற வேலம்மா ஹாஸ்பிட்டல், அது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்களுடைய மச்சான் எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க மிகப்பெரிய ரவுடியா இருந்தவங்க. அந்த வேலம்மாள் காலேஜ் உருவாவதற்கும் வேலம்மாள் அந்த ஹாஸ்பிட்டல் உருவாவதற்கும் முன்னோடியாய் அந்த நபருக்கு வலது கையாய் இருந்து ரவுடியாய் செயல்பட்ட அவர் எனக்கு போன் பண்ணி, ஐயா நான் ரவுடியாய் இருந்தேன், இயேசு என்ன தொட்டாரு, அந்த கூட்டத்திலிருந்து நான் விலகிட்டேன், இப்ப நான் டெல்லியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உங்க செய்தியை நான் கேட்டேன், உங்க சபையினுடைய சகல காரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு நாள் உங்களை தேடி வருவேன், உங்க சபையில வருவேன், ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இந்த ஆலயத்தை கர்த்தர் நேசிக்கிறார், இந்த ஆலயத்தில் அவர் இருக்கின்றார். எங்கெங்கோ இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த திருச்சபையை நோக்கி திரும்பி பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த திருச்சபையில இன்னும் வல்லமையான காரியங்கள், இன்னும் பெரிய காரியங்கள், இன்னும் பலத்த காரியங்கள் நம் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். அதற்காகத்தான் இன்னைக்கு நான் உங்களை தேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. நான் உங்களை தேற்றுகிறேன். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்தந்த விஷயங்களிலெல்லாம் நான் உங்களை தேற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவே. ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதற்காய் நம்மோடு கூட இருக்கிறார் கேட்டா, ஒடுக்கப்பட்ட இடத்திலெல்லாம் நம்மை தேற்றுவதற்கு கர்த்தர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சங்கீத புஸ்தகம் 142வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமே இல்லாம போச்சு,
என் ஆத்துமாவை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. உரலிலே சொங்களேன், இந்த விஷயத்தை நம்ம ரெண்டு கோணங்களில் பார்க்க முடியும். ஒன்று, ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறது மாதிரியும் நாம ஆண்டவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் ரெண்டு கோணத்தில் இந்த திருவசனத்தை பார்க்க முடியும். உரலிலே சொங்களேன், நான் ஒடுக்கப்பட்டோம், நான் யாருடைய தயவில்லாமலும் நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் இருக்கும் பொழுது நான் அடைக்கலமே இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு சரியான வருமானம் இல்லை, நான் என்ன செய்வேன்னே எனக்கு தெரியல, நான் என்ன செய்ய போகிறேன், என்னை யார் விசாரிப்பா, என்னை விசாரிச்சு என் பிரச்சனை என்னன்னு கேட்டு என் பிரச்சனையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று நான் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் கர்த்தரை பார்த்தால் கர்த்தர் என்னை விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தான் தியானத்தோடு கூட ஆண்டவர் பேசிவிட்டார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் என்ன செய்ய மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன் காலை தள்ளாட விடவே மாட்டார், அவர் உன்னை காப்பார், அவர் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார், அவர் உங்களுக்காக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்ப விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஏங்கும் போது ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதே மாதிரி ஆண்டவரும் பார்க்கிறாரு, ஐயா நான் உங்களை வேறு பிரிச்சேன், உங்களை உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் வேறு பிரிச்சேன், பாவத்தினுடைய கொடூரமான இடத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சேன், வேறு பிரிச்சேன், நான் உங்களை முன் குறிச்சதின்படியே முன் அறிந்ததின்படியே உங்களை அழைச்சேன், வேறு பிரிச்சேன், தெரிந்து கொண்டேன், ரத்தத்தை சிந்தி நீதிமானா மாத்தின, பரிசுத்தப்படுத்தின, அவருடைய மகிமை கண்டு உங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அவர் உங்களிடத்தில் பேசுகிறதை போல இந்த சங்கீதம் 142 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நீங்க உங்களுக்குள்ள பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் வெளியில் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆத்துமாக்கள் வெளியே இருந்து கொண்டிருக்கிறது, அவர்களை யார் தேற்றுவா, அவர்களை யார் விசாரிப்பா, அவர்கள் அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அடைக்கலம் எது, அவர்களுக்கு அடைக்கலம் கிறிஸ்துவின் சரீரமாகிய நம்முடைய ஐக்கியம் தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், ஏற்படுத்தி வச்சிருக்கிற உன்னதமான காரியமாக இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு கூட பின்பற்றிக்கிட்டு இருக்கிறவங்க கூட, பிசாசை வழிபட்டு கொண்டிருக்கிறவங்கள, கள்ள மண்ண கட்டைய பார்க்கிற பொருளை எல்லாம் தெய்வங்களா பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே சிக்கிக்கொண்டு சின்னமின்னமாய் இருக்கிற அவர்களுக்கு உண்மையிலே தேவன் ஏற்படுத்தி வைத்த அடைக்கலமான ஒரு இடம் என்றால் நம்முடைய ராஜபாளையம் சிட்டி சர்ச் தான். ஒரு ஹல்லேலூயா. நம்மளும் அப்படித்தானே இருந்தோம், நம்மளுக்கு நல்ல ஒரு அடைக்கல பட்டணமாகிய இந்த ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அதே போல இந்த புதுப்பட்டி கிராமமாக இருக்கட்டும், ராஜபாளையம் வட்டாரமாக இருக்கட்டும், அல்லது விருதுநகர் வட்டாரமாக இருக்கட்டும், அல்லது நாம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளை சபையை இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த இடமா இருக்கட்டும், அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவா கூட இருக்கட்டும், நம்ம பக்கம் பிள்ளைகள் என்ன செய்யணும், வர வேண்டும் என்று ஆண்டவர் பலத்த குரலோடு கூட, அவர் அழுகையின் குரலாக மனஸ்தாபத்தோடு கூட நம்மை பார்த்து கேட்கிறார், என் ஆத்துமா விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் வெளியே அனாதையாக திக்கற்றவர்களாக திசை தெரியாதவர்களாக சுற்றி கொண்டிருக்கிறது, அவர்களை சுவிசேஷங்களை சொல்லி ஆதாயப்படுத்துகிற ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நான் விசாரிச்சல, உங்கள் பிரச்சனைகளை நான் கேட்டல, நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்தல, ஆசீர்வாதங்களை கேட்கும் போதெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தல, அவர்கள் துன்பப்படும் பொழுது, அவர்கள் கஷ்டப்படும் பொழுது, அவர்கள் பிரச்சனையில் இருக்கும் போது நீ எனக்காக எழும்ப கூடாதா என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களை எழுப்புவதற்கு அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஜப கூட்டங்களை கொஞ்ச நாளா சரிவர செய்ய முடியாம போச்சு. அப்போ கார்த்திவெட்டி அம்மாவினுடைய ரெஜினா அம்மாவினுடைய மகன் அவர் இப்போ ஒரு பெரிய பைபிள் காலேஜில் அதிகாரி ஆயிட்டாரு. அவர் ஒரு பைபிள் காலேஜே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த வாரத்தில் கத்தாருங்கிற நாட்டுக்கு ஆர்டினேஷன் எத்தனையோ ஊழியக்காரங்களை உருவாக்குகிற ஒரு நபராக மாறி கத்தார் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. நம்ம சபையில் ஒரு அருமையான ஒரு நபரை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், எழுப்பி தந்திருக்கிறார். அவரோடு அவர்கிட்ட அவர் காலேஜில் படிக்கிறதுனால இந்த 2 வருஷமும் சரிவர செய்ய முடியாமல் இருக்கு. அடுத்த மாசம் முற்றிலுமா முடிய போகுது. மறுபடியும் தேவன் ஜப கூட்டங்களை நடத்துவதற்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்களை தேவன் விசாரிப்பதற்கு அவர் விரும்பி கொண்டிருக்கின்றார். ஜெப கூட்டங்களிலே வீடு வீடாக நாம் முன்னே பயணப்பட்டு போனதை போல, முன்னே பயணப்பட்டு ஒவ்வொரு வீடுகள் தோறும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தது போல, மீண்டும் இந்த வருஷத்திலிருந்து மார்ச் மாதத்துக்கு பிறகுலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். அதன் வழியாக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் ஆத்துமா விசாரிப்பதற்கு ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா, உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கிறவர்களை தேற்றுவதற்கு தேவன் நம்மை முற்றிலுமாய் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் நம்மளை அர்ப்பணிச்சு இந்த சபையின் சார்பாக எழுந்து போகும்போது ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 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 ஆத்துமாக்களை அனுதினமும் ரட்சித்து சபையிலே சேர்க்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அப்படி வீடுகள் தோறும் உங்கள் வீட்டுக்கு ஜப கூட்டங்களாக நடத்த வரும் பொழுது உங்கள் ரட்சிக்கப்படாத கணவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்வார். ஒரு லட்சங்கள ரட்சிக்கப்படாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற, சரியா படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறவங்க படிக்க முடியாம போய் அவங்க வேலைக்கு போக வேண்டிய காரியங்கள் எல்லாம் இது சுக்குநூறாக உடைக்கப்பட்டு அவங்களுடைய எதிர்காலமே பாழாய் போய் கிடக்கிறவர்களை ரட்சிப்பதற்கு இப்படிப்பட்ட ஜப கூட்டங்களை நடத்தி அவர்களை ஆதாயப்படுத்துவது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான தரிசனமாக இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை நாம ரட்சிக்கலன்னா யாருன்னு நாம நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க முடியும்? நம்மளை வச்சு தான் தேவன் ரட்சிப்பார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கிற ரட்சகர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் இப்போது அவர் என்ன பண்றானா, ஆண்டவருக்கு ஒரு கவலை இருக்கு, அவர் கவலையை அவர் நம்ம கிட்ட கொடுக்கிறாரு. என் பிள்ளையே, உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உன்னை நான் மீட்டெடுத்தேன், உன்னை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், காப்பாற்றி வச்சிருக்கிறேன். நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருக்கிறேன், நீ திரும்பி வரும்போதெல்லாம் என்ன செய்றேன், உன் கூட இருக்கிறேன். உன் கூட நான் இருந்து நான் செய்யறது மாதிரி என் கூட நீ இருந்து எனக்காக என் வேலையை நீ செய்வாயா என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணித்தால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நண்பர்களை நான் ஆதாயப்படுத்துவேன். என்னோடு கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் அவர்களை நினைச்சுவேன், ஆதாயப்படுத்துவேன். என்னோடு கூட படிக்கிறவர்களை நான் எப்படியாவது என்ன செய்வேன், ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவேன். என் சபை வெறுமையாய் இருப்பதற்கு நான் விடமாட்டேன். என் பக்கத்தில் என் நண்பர்களை, என்னோடு இருக்கிறவர்களை, என் சொந்த பந்தங்களை ஆராதிப்பதற்கு நினைச்சுவேன், கூட்டிட்டு வருவேன். இதனால என்னை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அவர் தன் மனதில் வைத்திருக்கிற கவலைகளை எல்லாம் எடுத்துட்டு அவரும் என்னை பார்த்து சந்தோஷமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேற்றுவதற்காய் ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். அதே சமயம் விசாரிப்பதற்காகவும் ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பரிதபிப்பதற்காக கர்த்தர் இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 69:20 வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 69:20 வசனத்தை வாசிப்போம். பயங்கரமான நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லையே என்கிற சத்தம் இன்று உங்கள் செவிகளில் விழுந்தால் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே கவனம்? உங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய சிந்தை எங்கே இருக்கிறது? உங்களுடைய தரிசனங்கள் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார், எனக்காக பரிதபிக்கிறவன் எவராது இருக்கிறீங்களா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். அதே சமயம் நாமளும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு பரிதபிச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியாது என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் நமக்காக பரிகாரியாகிய கர்த்தராய் வந்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன செஞ்சாரு, பலியானாரு. அவர் நமக்காக என்ன செஞ்சாரு, ரத்தம் சிந்தினாரு. அவர் நமக்காக முழுமையாக தன்னை தந்தார். அதே போல நாமும் அவருக்காக முழுமையாக தர வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் யாருக்காக பரிதபிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கும் போது உபாகம புஸ்தகம் 32:26 வசனத்திலேயும், உபாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்திலேயும், சங்கீத புஸ்தகம் 135:14 வசனத்திலேயும் கர்த்தர் ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுகிறார். அல்லேலூயா. நாம யாருக்காக பரிதபிச்சுக்கிட்டு
இருக்கிறோம். நாம யாரை பார்த்து பரிதாபப்படுறோமா? இல்ல, நம்மளே பரிதாபத்துக்குரியவர்களா இருக்கிறோம், நம்மளே கேட்பார் இல்லாம கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் முதலாவது ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்காக அவர் பரிதாபப்படுகிறார். ஐயோ ஊழியக்காரர் கஷ்டப்படுகிறாரே, ஐயோ என் ஊழியக்காரன் அலைந்து திரிகிறானே, ஐயோ ஊழியக்காரன் அவன் சுவிசேஷம் சொல்லுவதற்கு எவ்வளவு கஷ்டங்களை வேதனைகளை அடைந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் ஊழியக்காரருக்காக பரிதாபப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வகையில ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஊழியம் என்னது? அநேகம் உண்டு. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. நீங்க எந்த ஊழியம் செய்யலாம். இப்ப நான் இந்த திருச்சபையின் சார்பாக இருந்து கொண்டு அப்போஸ்தல ஊழியத்திற்காய் என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தல ஊழியம் என்பது பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் அப்படிலாம் இல்ல. இந்த திருச்சபையிலிருந்து பயணப்பட்டு போய் சபையில்லாத இடங்களிலே ஆத்துமாக்களை தேடி வார்த்தைகளை சொல்லி இந்த சபையின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற என்னை போல அங்கேயும் இந்த திருச்சபை போல கட்டி எழுப்புகிற ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை இந்த திருச்சபையின் சார்பாக எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் போல உங்களுக்கும் இந்த திருச்சபையின் சார்பாக சிலருக்குள்ளே தீர்க்க தரிசன ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக ஜனங்களை என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியும். சிலருக்குள்ளே சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். சுவிசேஷ பாரத்தை நிமித்தம் நீங்க ஜன கூட்டங்களை ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தப்படும். சிலருக்கு மேய்க்கிற கிருபைகளை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்திருப்பார். ஆண்டவர் எப்படி நம்மை வழி நடத்துகிறாரோ அதே போல உங்களுக்குள் இருக்கிற சிலர் என்ன செய்யலாம்? சிறு பிள்ளைகளை என்ன செய்யலாம்? வழி நடத்த முடியும். வாலிப பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? வழி நடத்த முடியும். அல்லது பெரியோர்களை என்ன செய்ய முடியும்? வழி நடத்த முடியும். இப்படி சபையாக இருக்கிற எல்லோரையும் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய விஷயங்களிலே வார்த்தைகளை வைத்து என்ன செய்யலாம்? ஆண்டுடைய ஆவியினாலே வழி நடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்குன்னு கேட்டா, இந்த பக்கம் யார் யார் இருக்குன்னு கேட்டா, இந்த பக்கம் அப்போஸ்தல ஊழியங்களை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த பக்கம் யார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் சொல்லி ஆதாயப்படுத்துகிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. இந்த பக்கம் யார் இருக்குன்னு கேட்டா, இந்த பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லி சபையை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த பக்கம் போதிக்கிற வல்லமை பொருந்திய நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த பக்கம் சபையை மேய்க்கிற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சபையில தேவனுடைய உன்னதமான 5 வகை ஊழியங்களும் போது சீக்கிரத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தல அந்த ஊழியத்தின் மட்டுமல்ல, தீர்க்க தரிசன ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ போதக ஊழியமோ மேய்க்கிற ஊழியமோ எல்லாம் நம்முடைய சபையின் மூலமாக வளர்ந்து பெருக போகிறது. ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அதற்குண்டான எல்லா வழிவாசல்களையும் கர்த்தர் திறந்து வைத்திருக்கின்றார். எழும்புகிற பிள்ளைகள், இணைகிற பிள்ளைகள், ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியத்தில் உண்மையாய் ஓட வேண்டும் என்கிற விரும்புகிற பிள்ளைகள் எல்லோருமே இதை என்ன செய்வாங்களா? கலந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமா. அப்ப நாம் வெறுமனே சபையில பொறுப்பாளர்கள் என்கிற பெயரோடு கூட அல்ல, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வகையில சபையில ஆத்துமாக்கள் பெருகுவதற்கு ஏதுவாக சபைக்கு நன்மை உண்டாகும்படி நாம் நிற்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் பேசுகின்றார். அல்லேலூயா. நாம எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ஆண்டவர் தலையாய் இருக்கின்றார். நாம எல்லாரும் அவயங்களாய் இருக்கிறோம். நாம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் ஐக்கியத்தில் நாம எல்லாரும் இருக்கிறபடினால ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்? இணைந்து என்ன செய்யணும்? உதவி செய்து நன்மைகள் செய்து குற்றம் குறைகளையே பேசாம குறைகளையே பார்க்காம உண்மையான ஆண்டவராகிய தலையாகிய கிறிஸ்துவை பார்த்து நாம் எழும்பும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஒரு நபருக்கு பலவீனம் வந்துருச்சு. இப்ப பாருங்களேன், ஜெபிக்கிற கூட்டம் குறைஞ்சு போச்சு. அப்ப ஜெபிக்கிற கூட்டத்துக்குள்ள இப்படி பலவீனம் வந்ததுனால நாம அதுக்காக பரிதவித்து என்ன செய்யணும்? அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உபவாச கூட்டங்களுக்கு வந்து தாய்மார்கள் சகோதரிமார்கள் அவங்க கண்ணீரோடு கூட அவங்க ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்தா மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தோடு கூட உபவாச ஊழியத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் மாத்திரமே என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா. அப்ப உபவாச கூடுகையில என் ஜெபிக்கிற மக்கள் ஜெபத்தை விட்டு என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. உபவாசிக்கிற கூட்டத்தார்கள் உபவாசத்தை விட்டு போயிட்டாங்க. ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தை விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியே போயிட்டாங்க. அவங்களை எல்லாம் என்ன செய்யணும்? ஒன்னு சேர்க்கணும்னு சொல்லி கண்ணீரோடு கூட உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற அனைத்து தாய்மார்கள் சகோதரருடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பாராக. ஹல்லேலூயா. நம்மை அவர் பலப்படுத்துவாராக, நம்மை அவர் உயிர்ப்பிப்பாராக, சபையினுடைய வளர்ச்சிக்காய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக என்று நம்முடைய ஜெபம் பெரிதான ஜெபமாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வாங்க. அம்மை சொல்லுங்களேன்.
ஆமா, சரி. அப்ப இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி அங்கே 3 நாள் மலை மேல ஒரு கன்வென்ஷனல் கூட்டத்தை இயேசுவானவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே சீசர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், இவங்க 3 நாளா உட்கார்ந்துருக்காங்க, இவங்க சாப்பிட என்ன பண்ணுவாங்க, இவங்க 3 நாளா இங்கேயே இருக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க, பசியா இருக்கிறாங்க என்று சீசர்கள் இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு சொன்னா, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார், 3 நாளா பேசுறாரு. அந்த பேசுகிற விஷயத்தையே நான் இவர்களுக்காகத்தான் பரிதவிக்கிறேன், 3 நாளா நான் என்ன பண்றேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறியா? 42 ஆண்டுகளாக இந்த ராஜமாலை சிட்டி சர்ச்சில் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறது சும்மா விருதா நினைச்சுக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் நமக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படுவதற்காக, ஆவிக்குரிய குடும்பங்களாக கட்டப்படுவதற்காக, ரட்சிக்கப்படாமல் இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சபையிலே சேர்க்கப்படுவதற்காக 42 ஆண்டுகளாக இந்த ராஜபாளையம் சிட்டி சர்ச் மூலமாக அவர் பரிதவித்துக் கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் சீசர்களுக்கு உண்டான உடனே அங்கே ஒரு சிறுவன் வருகிறான். 5 அப்பம் 2 மீனை கொடுத்தார். நல்ல 5 அப்பம் 2 மீனை கொடுத்தார். அவர் 5000 பேருக்கு அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நாம இங்க ஒரு 200 பேரா, 100 பேரா, 150 பேரா நாம இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் இந்த புதுப்பட்டி கிராமத்திற்கு ஜீவ அப்பமாக தருவார். நாம் போகும்போது அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், என்னை விட பெரிதான மேலான மகிமையான காரியங்களும் என்ன செய்வான் என்று இயேசு அவருடைய சகல வல்லமையும் நமக்கு தந்திருக்கின்றார். அவர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசிச்சு ஆண்டவருடைய நாமத்து மேல அதிகளவு பற்றுறுதியாய் நம்பிக்கையாய் இருந்து திடமனதோடு கூட இயேசுவின் நாமத்தினால நீ சுகமாவாய், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினால உனக்கு இப்போதே பிசாசுடைய சகல சதித்திட்டங்களும் விலகி போகும் என்று நீங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் என்ன செய்வாங்க? விடுதலையாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்ப நாம நம்முடைய சபையில நம் கண் முன்னே ஐயாவுக்காக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இங்கே ஜெபிச்சோம். ஐயா நம்ம எல்லாருமே ஐயா என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையுமே ஜெபிக்கும்படி கிருபை கொடுத்தார். உங்கள் நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்றாரு? வல்லமை உள்ள வார்த்தையாக, ஜீவன் உள்ள வார்த்தையாக அவர் வைத்திருக்கிறபடினாலே தாயினுடைய விசுவாசம், தகப்பனுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா பிசாசுடைய சகல திட்டங்களை முறியடித்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். அவர் நடக்கவே முடியாம இருந்தாரு. அந்த தாய் கம்மாக்கில விழுந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க. போய் பார்த்து ஜெபிக்கும் பொழுது காரியங்களை சொன்னாங்க. நம்ம சொன்னோம் கிறிஸ்துமஸுக்குள்ள நீங்க எழுந்து நடந்து வந்துருவீங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஆலயத்தில் மகிமையாக வைத்திருக்கின்றார். ஒரு கரங்களை தட்டி மீண்டும் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நம்முடைய நாவின் கீழே இருக்கிறது, ஜீவனுக்கு எதுவாக இருக்கிறது. அதை பயன்படுத்தும் பொழுது பெரிய காரியங்களை எல்லாம் நம்ம கண்களாலே பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க மகன்கிட்ட போய் ஒருத்தன் போன போட்டு சொல்லியிருக்கான், ஏய் உங்க அப்பா இயேசு கோயிலுக்கு போறாரு, உங்க அம்மா இயேசு கோயிலுக்கு போகுது, அங்க போனா எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இனிமே துட்டு கொடுக்காத, இனிமே என்ன செய்யாத, சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு அந்த தகப்பனும் தாயும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் இப்போது தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த ஐயாவையும் அந்த அம்மாவையும் பார்த்து கொள்ளுகிற முழு பொறுப்பையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. நிச்சயமா அவர்களோடு கூட இருப்பார். அவர்களை அவர் தேற்றுவார், அவர்களை அவர் விசாரிப்பார், அவர்களுக்கு அவர் பரிதவித்திருக்கின்றார். அவர் தம்முடைய ரத்தத்தை ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் சிந்திருக்கின்றார். முடிவு பரியந்தம் நடத்துவேன் என்று இந்த நாளிலே அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகின்றார். அல்லேலூயா. கர்த்தர்களை முடிவு பரிந்தமாய் நடத்த போகிறதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னுடைய பிள்ளைகளை நான் விட மாட்டேன், சிக்கற்றவர்களை விட மாட்டேன், அனாதையை விட மாட்டேன். அவங்க எல்லாம் உன்னை விடலாம், உன் பிள்ளைகள் உன்னை விடலாம், எல்லாரும் உன்னை விடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் இந்த ஆலயத்தை மட்டும் நம்புங்க, இந்த ஆலயத்தில் இருக்கின்ற கர்த்தரை நம்புங்க. இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் நிச்சயமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அப்ப ஆண்டவர் அவர் தேற்றுகிறார், விசாரிக்கின்றார், பரிதவிக்கின்றார். யாருக்காக பரிதவிக்கின்றார்? ஆண்டுடைய உண்மையான ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக பரிதவிக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிதவிக்கின்றார். ஹல்லேலூயா. பரிதவிக்கிறதுனா என்னது? வேண்டியதையெல்லாம் தருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். வேண்டியதெல்லாம் தருகிறவர், இழந்ததையெல்லாம் திருப்பி ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். அதற்காகத்தான் அவர் நமக்காக பரிதவிக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 14:3. சங்கீதம் 14:3 வாசிப்போம். சங்கீத புஸ்தகம்
14:3. எல்லாரும் வழி விலகி ஏகமா கெட்டு போனார்கள். ஐயோ, நன்மை செய்கிறவனை தேடி பார்க்கிறாங்க, நன்மை செய்கிறவன் என்னல்ல, ஒருவனுமே இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நன்மை செய்யாம இருக்கிறாங்க, நன்மை செய்யாம இருக்கிறாங்க. சிலர் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீமை செய்கிறவர்களை விட நன்மை செய்யாமல் இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். எல்லாரும் தீமை செய்கிறாங்கன்னு சொல்லல, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்ப ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை பிறனுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று இயேசுவானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அப்ப நன்மை செய்யறதுனா என்னையா? நன்மை செய்யறதுனா முதல்ல கீழ்ப்படுகிறது. ஒரு அல்லேலூயா. நன்மை செய்யறதுனா முதல்ல ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா அப்புறம் வர்ற எல்லாமே அது மகிமையா இருக்கும். ஆண்டவர் பிரியப்படுகிறபடி பரிசுத்தமாய் இருக்கும். அப்ப ஆண்டவர் பிரியப்படுகிறபடி பரிசுத்தமாய் இருப்பதற்கும் நாம் மற்ற நல்ல காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நன்மை செய்தால் புகழ்ச்சி உண்டாகும் என்று ரோம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் பொழுது உலகத்தில் உண்டானவைகள் எல்லா அதிகாரங்களும் யாரால உண்டாயிருக்கிறது? ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது. உண்டான அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனையே எதிர்த்து இருக்கிறார். ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லி வரும்பொழுது அந்த இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்தால் புகழ்ச்சி உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுகிற விஷயம்தான் நன்மை செய்கிறதுக்கு முதல் தொடக்கமா இருக்கு. நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம். நீங்க எல்லாரும் ஆண்டுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படினோம். நீங்க எல்லாரும் சபையினுடைய ஒழுங்குக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? சபையில உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். நீங்க எல்லாரும் எல்லோருக்கும் கீழ்ப்படினோம். ஓ இளைஞர்களே, உங்கள் மூப்பருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாக நாம் நன்மை செய்வதற்கு, தீமையே செய்யாம முழுமையா நாம நன்மை செய்வதற்கு ஆண்டவர் தரும் ஒரு ஆயுதம் என்ன? கீழ்ப்படிதல். ஒரு அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். அவன் ஓடி போயிட்டா நீங்க நன்மை செய்கிறவங்களா மாறிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க நற்கிரியை செய்கிறவங்களா மாறிடுவீங்க. அல்லேலூயா. இந்த திருச்சபையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற சபையாக மாறிடும். இந்த நன்மை செய்கிற சபையை எல்லாரும் பார்க்கும் பொழுது இங்க நாம போய்த்தான் பார்ப்போமே அப்படின்னு நம்மளை தேடி ஓடி வருவாங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் துவக்கத்தில் அந்த வெள்ளூர் கிராமத்தில் 3 நபர்களுக்கு தேவன் அற்புதம் செய்தார். ஒரு நபர் இயற்கையாகவே பக்கவாதம் வந்து நடக்க முடியாமல் இருந்தால், ஆண்டவர் நான் சொன்னேன், நீங்க இயேசுவை உங்க உள்ளத்தில் என்ன செய்யுங்க? நம்புங்க. உங்க பக்கத்து வீட்டில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். உங்க சொந்த பந்தத்திட்ட கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம்? இயேசுவை குறித்து சொல்ல வேண்டாம். நீங்க நம்புங்க. முதல்ல நீங்க நல்லா ஆயிருவீங்க. பின்னாடி அவங்க உங்களை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் இந்த வெள்ளிக்கிழமை போயிருக்கிறேன், வெள்ளூருக்குள்ளே போயிருக்கிறேன், கூட்டத்தை முடிச்சுட்டேன், நான் நடந்து வரேன், சாமி எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு அந்த ஐயாவுக்கு ஜோம் பண்ண விஷயத்தை பார்த்து அவங்க தானாகவே ஓடி வர்றாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அப்போ அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எந்த ஊர், நம்ம ஊரா கிடையாது. அவங்க என்ன ஜாதி, என்ன கோலம், என்ன கோத்திரம் எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு சொந்தமா பந்தமா அப்படின்னு நாம நினைக்காம இந்த திருச்சபையின் சார்பாக இந்த திருச்சபையினுடைய ஊழிய எல்லைகள் விரிவாக்கப்படுவதற்காக நாம் எடுத்த ஒரு சிறு முயற்சியை கர்த்தர் பார்க்கின்றார். அவர் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். அங்கே கீழ்ப்படிதலின் ஆவி நமக்குள்ள இருக்கிறத அவங்களுக்குள்ள கொண்டு போகும் பொழுது அவன் விசுவாசத்த உடனே விசுவாசத்தின் மகிமையாக அவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, அப்படித்தான் இனி வர்ற எல்லா நாளும் நடக்க போது நன்மை செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க பணத்தை கொடுக்க தேவையில்ல, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே தேவையில்ல. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்தாலே போதும், அதுவே பெரிய நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 இயேசுவால பிடிக்கப்பட்டவன் அவர். ஆமே, நான் இயேசுவால
மீட்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று ஆமே இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கே எல்லாம் இயேசுன்னு இருக்கும்போது நம்மை போல இருக்கிற மனிதர்களுக்கும் எல்லாமே இயேசு தான். அல்லேலூயா வச்சுங்களேன். இயேசு அவங்க கிட்ட வந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அல்லேலூயா வச்சுங்களேன். ஒரு அல்லேலூயா வச்சுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் தேற்றுகிறார், என்னை விசுவாசிக்கின்றார், எனக்காய் பரிதவிக்கின்றார். அவர் எனக்கு தீமை செய்யாம நன்மை செஞ்சிருக்கிறார். நானும் பிறனை தேற்றுவேன், பிறனுக்காய் பரிதவிப்பேன், நல்ல உபவாசம் போட்டு என்ன செய்வேன், ஜெபிப்பேன். என் கண்களில் யாரை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரோ, என்கிட்ட யாராவது ஜெபிங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அவர்களை என்ன செய்வார், விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட நபராகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 22வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷனை நான் தேடி பார்த்தேன், ஒருவனையும் காணோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேசத்தை நான் அழிக்க கூடாது, அதாவது கைவிட்டு விடக்கூடாது. நான் என்ன செய்யணும், நான் அவர்களை ரட்சிக்கணும், அவர்களை நான் காப்பாற்றணும், அவர்களை நான் ஆதாயப்படுத்தணும். ஆண்டவர் பரலோகத்திற்கு அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் அவர்களை பங்குள்ளவர்களை மாற்ற வேண்டும். நீங்களும் நானும் இப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கிறது போல அவர்களை நான் என்ன செய்யணும், ஆராதிக்க வைக்க வேண்டும். அதற்காக ஒருவனை தேடி பார்க்கிறேன், ஒருவனையும் காணோம் என்று நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகின்றார். திறப்பில் நிற்பதற்கு ஒருவனையும் காணோமே. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் வருகிறோம், மற்ற ஜபக்கூட்டங்களை செய்வதற்கோ, ஜெபிப்பதற்கோ, அல்லது வீட்டு ஜபங்கள், குடும்ப ஜபங்கள் பண்ணுவதற்கோ நம்மிலே ஒரு நபர் கூட இல்லை என்று ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக இன்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன வசனத்தை கொண்டு நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நாம் எப்படி இருக்கிறோம், சத்தியம் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்குள்ள சத்தியம் இல்லைன்னா நம்ம நிச்சயமாக எப்படித்தான் இருக்கிறோம், பாவம் செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, இனிமே இதுவரை இருக்கட்டும், இனிமே திறப்பின் வாசல் ஜெபம் செய்வதற்கு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்னை கொடுத்தது போல நீ உங்களை ஜெபம் செய்வதற்கு, ஜெப கூட்டத்தில் கலந்துவதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணிப்பீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிறீங்களா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இனிமே நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுவேன். ஆண்டவர் எனக்கு அவர் தேற்றுகிறவராய், விசாரிக்கிறவராய், பரிதவிக்கிறவராய், எல்லாரையும் நடத்துகிறவராய் மட்டுமல்ல, பரிந்து பேசுகிறவராகவும் அவர் இருக்கின்றார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் என்ன செய்கிறார், பிதாவின் இடத்தில் இன்றும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறது போல நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காக நாம் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உங்களை நீங்க அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி அப்படியே கரங்களை உங்களுக்கு தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நான் இதுவரை நீங்க என்ன தேற்றுனீங்க, நீங்க என்ன நடத்துனீங்க, நீங்க என்ன ஆசீர்வதித்தீங்க, என் தேவைகளை எல்லாம் சந்திச்சீங்க, என்னை போஷிச்சீங்க, என்னை எங்க போனாலும் உங்களுடைய கண்களை என் மீது வச்சிங்க. நீங்க யாரு? நீங்க எல்ரோகி. நீங்க யாரு? எல்ஷடாய். நீங்க ஏகோவா நிஷியாய், ஏகோவா ஈரேவாய் எனக்கு இருந்தீங்க ஐயா. அதே போல நானும் நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க. கடைசி கால செய்தி, கடைசி கால எச்சரிப்பின் செய்தி, கடைசி கால எக்கால துணியாக ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேச இருக்கிறீங்க. நான் உன்னை தேற்றினது போல நீ மற்றவனை தேற்ற வேண்டும், நான் உன்னை விசாரிக்கிறது போல நீ மற்றவனை விசாரிக்கணும், நான் உனக்காக பரிதவித்தது போல நீ மற்றவர்களுக்காக பரிதவிக்க வேண்டும். நான் உனக்காக நன்மை செஞ்சல, நான் உனக்கு நன்மை செஞ்சதை நீ இருதயத்தில் உணர்ந்தீனா இப்போது நீ உன்னை அர்ப்பணி என்று ஆண்டவர் இந்த நாளில் கேட்கிறாரு. அர்ப்பணிக்கலாமா? கண்ணீரோடு கூட ஆண்டவரே என்ன தருகிறேன், என்ன முழுசும் தர்றேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இனி வரும் நாட்கள்ல உங்களுக்காக நான் நிற்கிறேன் ஆண்டவரே, உங்க வேலையை செய்வதற்காக நான் நிற்கிறேன் ஆண்டவரே. கடந்த வருஷம்
கடதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இப்படி எத்தனையோ வருஷங்கள் உங்க சித்தத்தை நான் செய்யாம போயிட்டேன். ஊழியக்காரர்களாகிய எங்கள் மூலமாக பலமுறை தேவன் தம்முடைய வார்த்தையினால தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் இருந்தா நான் கேட்டும் கேளாதவனமா மாறிட்டேன். ஆண்டவருடைய உன்னத நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் சிலுவை மரண உயிர்த்தெழுதலை சந்தித்தார் என்று உலகம் முழுவதும் நினைத்து எல்லோரும் அர்ப்பணிக்கிற வேளையில இந்த ராஜபாளையம் சிட்டி சர்ச்சை சேர்ந்த நாங்க எல்லோருமே ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னா ஆண்டவருக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை தருகிறேன், இயேசுவே என்னை தருகிறேன், என்னை முழுவதுமாய் தருகிறேன், எனக்கான காரியங்களை இனி நோக்க மாட்டேன், இனிமே பிறனுக்கானதை நோப்பேன். நான் என்ன நேசிக்கிறது போல, நான் என் குடும்பத்தை நேசிக்கிறது போல, நான் மற்றவர்களுக்காக பிறனுக்காக அன்புள்ளவனாய், நேசிக்கிறவனாய், நன்மை செய்கிறவனாய், பரிதவிக்கிறவனாய், விசாரிக்கிறவனாய், தேர்ச்சுகிறவனாய், பரிதவிக்கிறவனாய் இருந்து கொண்டு நான் நடப்பேன் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அவர் உனக்கு துணை செய்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது, அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு சீசர்கள்லாம் கதவை பூட்டிக்கிட்டு போய் பயந்துட்டாங்க. அவரே போயிட்டார், இனி நான் என்ன செய்ய முடியும்னு. பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே அவர் வருகிறார். நம்பிக்கை இழந்த சீசர்கள் நடுவே வருகிறார். அதே போல ஆவியானவர் இப்போது நமக்குள் வந்திருக்கின்றார். நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவர்களே, பயந்து போயிருக்கிறவர்களே, பதட்டத்தோடு கூட இருக்கிறவர்களே, பதறுகளாய் இருக்கிறவர்களே, உங்களோடு கூட அவர் வந்து பேசுகிறார். சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். 3 முறை சொல்லுகிறார். சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். சமாதானமாய் இருங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் மரித்தேன், உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன், சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுடன் தான் இருக்கின்றார். அவர் உங்களுக்காக தான் இருக்கின்றார். உங்கள் மூலமாக தேவ சித்தத்தை செய்யும்படி அவர் இருக்கின்றார். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனமான நீ பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா?